வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? காஃபி. நேற்றைக்கு தேநீர் பார்த்தோம், இன்னைக்கு காஃபி. காஃபி கிட்டத்தட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கை மேற்கொள்பவர்களினுடைய பானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அது என்னது ஒரு கெத்து. அந்த காலத்துல டீ குடிக்காம காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா அவங்க ஏதோ ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறாங்க, அல்லது ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் பட் இந்தியாவில் கன்சிடர் பண்ணியிருந்திருக்காங்க. ஜென் அந்த அந்த தியான குழுவில் டீ எப்படி வந்து பரிமாறப்பட்டிருக்கோ அதே மாதிரி சூஃபி அப்படின்ற அந்த குழுவில் வந்து அந்த இயக்கத்தில் வந்து காஃபி அவங்களுக்கான புனிதமான பானமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த காஃபி முதல்ல உருவானது வந்து எத்தியோப்பியா அப்படின்ற நாட்டில் தான் வந்து யதார்த்தமா வந்து கால்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. வழக்கத்துக்கு மாறா அந்த ஆடுகள் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கு. ஸோ நைட்டு தூங்காம கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு செடியை சாப்பிட்ருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில வித்தியாசமான சின்ன சின்ன பழங்கள் இருந்த செடிகளை சாப்பிட்ருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஆடுகளின் உற்சாகத்திற்கான காரணம் இந்த செடிகள் தான் அப்படின்றத பார்த்துட்டு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அவரு காஃபி அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்கிறாரு. பட் காஃபி வந்து எல்லோருக்குமான குடிக்கும் பானமாக மாறியது வந்து அரேபியாவில் தான் மாறி இருக்கு. அங்கே வந்து காஃபின்னு சொல்ல மாட்டாங்க, காவா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் 15ஆம் நூற்றாண்டுல தான் வந்து காஃபி கடைகள் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த காஃபி கடைகள் ஹோட்டல் பார்த்தா வந்து போய் எல்லாரும் காஃபி குடிக்கிறது, அங்கேயே வச்சு செஸ் ஆடுறது, அங்கேயே வச்சு அரசியல் பேசுறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு டீ கடை பெஞ்செல்லாம் இருக்குல்ல, என்னென்ன பேசுறாங்களோ எப்படியும் பக்கத்து குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை பேசுறது, நாட்டினுடைய அரசியல் பேசுறது. இவங்க பேசி ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆமா, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பேசுறது. ஓகே, அமெரிக்காவில் ட்ரம்ப் எப்படி வின் பண்ணாருன்றது வரைக்கும் பேசுவாங்க நம்ம டீ கடை பெஞ்சில். பட் அதே மாதிரி அரேபியாவில் காஃபி கடைகள் வந்து உதயமாகி அங்க பல்வேறு சுவாரஸ்யங்கள் நடக்கக்கூடிய இடமாக அந்த கடைகள் வந்து மாறி இருந்திருக்கு. அப்புறம் அரேபியால இருந்து ஏமனுக்கு மாறி இருந்திருக்கு, துருக்கிக்கு மாறி இருந்திருக்கு. இது மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு மாறி இருந்திருக்கு. இன்னைக்கு பெட்ரோலியத்துக்கு அடுத்தபடியா நிறைய விற்பனையாக கூடிய பொருள் வந்து காஃபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டச்சுக்காரர்கள் வந்து இந்தியாவுக்கு அதை எடுத்துட்டு வந்திருந்திருக்காங்க காஃபியை. மலபார் பகுதிகளில் இந்தியாவில் கொண்டு வந்து முதல்ல அதை வந்து பயிர் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படித்தான் காஃபி இந்தியாவுக்கு அறிமுகமாக இருந்திருக்கு. இப்போ இத்தாலி அந்த பகுதியில் வந்து காஃபியை வச்சு ஒரு ஜோதிடம் நடக்குதான் பார்த்துக்கோங்க. டென்சிஃபோன்சியா அப்படின்னு பேரு. நான் அதை கரெக்டாக உச்சரிக்கிறேனாங்கிறது தெரியல எனக்கு. பட் அந்த ஒரு காஃபியை வச்சு ஒரு ஜோதிடம். நம்ம போய் உட்காரணும், அங்க நமக்கு ஒரு காஃபி இது என்னது ஒரு சாசர்ல வச்சு ஒரு கோப்பை நிறைய காஃபி கொடுப்பாங்க. நம்ம அந்த காஃபியை பாதி குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து அந்த சாசர்ல கவுத்துறணும். அது என்ன வடிவமா போய் நிக்குதோ அதை வச்சு நம்ம எதிர்காலத்தை கணிப்பாங்க. கோப்பையில இருக்கிறது வந்து நம்மளுடைய நிகழ்காலத்தையும், சாசர்ல இருக்கிறது நம்ம எதிர்காலத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி அங்க அந்த இத்தாலியில ஒரு ஜோதிடம். எதெல்லாம் வச்சு ஒரு ஜோதிடம் கணிக்கிறாங்கிறது, அக்டோபஸை வச்சு எந்த டீம் வின் பண்ணும் கால்பந்து அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து அதை வச்சு நிர்ணயிச்ச காலகட்டத்தையும் தாண்டி இன்னைக்கு அக்டோபஸ் ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு காஃபி ஒரு கோப்பையில அல்லது ஒரு பாத்திரத்துல எந்த அளவுக்கு பரவி நிக்குது, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ அப்படிலாம் வந்து காஃபி வந்து மனித வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப
ஊடுருவி உள்ள வந்திருந்திருக்கு. சரியா? அதனால இப்ப காஃபி வந்து சில இடங்கள்ல வந்து மருந்தாவும் பயன்பட்டிருக்கு அப்படின்றாங்க. வயிறு வலிக்கு ரொம்ப ஏற்ற மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சில துறவிகள் வந்து குரான் அதுகளெல்லாம் பாடி இஸ்லாமிய மதத்தை பரப்பணும்னு நினைக்கும் போது காஃபி கோப்பையில வழிய வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு குடிக்கிறது, பிளஸ் வந்து குரானை பத்தி எடுத்து சொல்றது, குடிக்கிறது, அப்புறம் தங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்துக்கிறது. சோ காஃபி ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக அங்க ஒரு அப்படி ஒரு பானமாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒவ்வொன்றும் புதுசா படிக்க தெரிஞ்சுக்கிட்டே வருது. ஆனா சொல்லுவாங்க காஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை பொருள் வந்து அதுல உள்ள வந்திருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி, ஆமா என்னெல்லாமோ காஃபிலாம் சொல்றாங்க. பட் காஃபில நமக்கு என்னென்ன ஆட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து நேத்தைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். டீயா இருந்தாலும் சரி, காஃபியா இருந்தாலும் சரி, அதுல எல்லாம் வந்து உணவு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் படிச்சேன். அதுல இலவம் பஞ்சினுடைய விதைகள் இருக்குல்ல, அந்த இலவம் பஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள், அதை பவுடர் பண்ணி அதுல ஆட் பண்றாங்களாம் கலருக்காக. டீயா இருந்தாலும் சரி, காஃபியா இருந்தாலும் சரி. குதிரையினுடைய சாணத்தை எடுத்து அதுல பவுடர் பண்ணி அப்படி மிக்ஸ் பண்றாங்களாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா மறுபடியும் குடிப்போமா? ஆனாலும் பரவாயில்ல, நாங்க எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் டீ குடிப்போம்பா, காஃபி குடிப்போம்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற நம்ம எப்படியும் அதாவது என்ன சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் அதை வந்து நம்மளால முடிஞ்ச மாத்த முடியாது. கண்டிப்பா காலையில 11 மணி ஆனா நிச்சயமா ஒரு டீ வேணும்னு தோணிருது. நம்ம குடிக்கிற டீ வந்து கண்டிப்பா டஸ்ட் தான், 3rd 4th 5th குவாலிட்டியா கூட இருக்கலாம். பட் குவாலிட்டி இருக்கோ இல்லையோ, ஆனா நமக்கு ஒரு டீ வேணும். நமக்கு அந்த இடத்துல டீ இல்லைன்னா, ஒரு பேக்கரி தான் இருக்குன்னா, இன்ஸ்டன்ட் காஃபியா இருக்குன்னா, ஓகே காஃபி வேணும் கண்டிப்பா. அதனால டீயோ காஃபியோ குடிக்கும்போது அது எப்படி பயணப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைய காலகட்டத்துல நான் உட்பட டீ காஃபியை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டா நல்லது அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கும் தெரியுது. காஃபியினுடைய கதையை முடிந்தவரை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இதை நீங்கள் முடிந்தால் ஒரு காஃபி எடுத்துக்கொண்டு இதை கேளுங்கள். நன்றி.